வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆந்திராவில் ரூபாய் 13,430 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மீது காலணி வீசிய சம்பவத்தில் ராகேஷ் கிஷோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அட்டர்னி ஜெனரல் வெங்கட்சமணி ஒப்புதல். அரசு மானியத்தில் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்களுக்கும் இனி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். சட்டசபையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு உத்தரவு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 3 பேருந்து நிலையங்களுக்கும் பயணிகள் எளிதாக செல்ல கூடுதல் சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. உலகின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் உள்ளவர்களே தமிழ்நாட்டின் பள்ளிக் கல்வித்துறையை புகழ்ந்து பேசுகிறார்கள். திமுகவிற்கு மட்டும் பெருமையல்ல, தமிழ்நாட்டிற்கு பெருமை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம். மெக்சிகோவில் ஏற்பட்ட புயல் மழையில் 1 லட்சம் வீடுகள் சேதம், 130 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆந்திராவில் ரூபாய் 13,430 கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஆந்திர மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று வருகை புரிந்தார். முன்னதாக கர்னூல் மாவட்டத்திற்கு விமானம் மூலம் வந்திறங்கிய பிரதமர் நரேந்திர மோடியை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, ஆளுநர் அப்துல் நசீர் ஆகியோர் நேரில் சென்று வரவேற்றனர். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீ சைலத்தில் உள்ள ஸ்ரீ பிரம்மாரம்ப மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலுக்கு சென்று ஒரே இடத்தில் அமைந்துள்ள ஜோதிர்லிங்கத்திற்கும் சக்தி பீடத்திற்கும் ருத்ராபிஷேக பூஜை செய்து வழிபட்டார். அவருடன் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் உடன் இருந்தனர். அதன் பிறகு சிவாஜி பூர்த்தி கேந்திராவிற்கு பிரதமர் மோடி சென்றார். அதனைத் தொடர்ந்து கர்னூல் மாவட்டத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட உள்ள ரூபாய் 13,340 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். அதன்படி தொழில்துறை, மின்சாரம், சாலைகள், ரயில்வே, பாதுகாப்பு உற்பத்தி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகிய துறைகள் சார்ந்த திட்டங்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மீது காலணி வீசிய சம்பவத்தில் ராகேஷ் கிஷோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர அட்டர்னி ஜெனரல் வெங்கட்சமணி ஒப்புதல் அளித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதி K வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த 6ஆம் தேதி வழக்கம் போல கூடியது. வழக்குகளின் விவரங்களை வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டு வந்தனர். அவற்றை நீதிபதிகள் கேட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் நீதிபதிகள் அமர்ந்துள்ள மேடையை நெருங்கி தனது காலணியை கலற்றி தலைமை நீதிபதியை நோக்கி வீச முயன்றார். இதனை கவனித்த காவலர்கள் உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தி நீதிமன்றத்திலிருந்து வெளியேற்றினர். அப்போது அந்த வழக்கறிஞர் சனாதன தர்மம் இழிவுபடுத்தப்பட்டதால் அதனை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டேன் என்றும் கூச்சலிட்டபடி வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து ராகேஷ் கிஷோரின் வழக்கறிஞர் உரிமம் தற்காலிகமாக அடிப்படையில் ரத்து செய்யப்படுகிறது என பார் கவுன்சில் அறிவித்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதிபதி மீது காலணி வீசிய விவகாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க வேண்டும் என பார் கவுன்சில் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான விகாஸ் சிங் கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மொத்தா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர அட்டர்னி ஜெனரல் வெங்கட்சமணி ஒப்புதல் அளித்துள்ளார் என்றும் தெரிவித்தார். அதன்படி விரைவில் ராகேஷ் கிஷோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்ட விதிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் தளர்த்தியுள்ள நிலையில் தளர்த்தப்பட்ட விதிகளின்படி அரசு மானியத்தில் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்களுக்கும் இனி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சட்டசபையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார். புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவது தொடர்பாக சட்டசபையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது 2023ஆம் ஆண்டு
செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கி வருகிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான மகளிர் பயனடைந்துள்ளனர். இதுவரை ரூபாய் 30,000 கோடிக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது என்றும், ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ரூபாய் 26,000 பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் சில பெண்கள் பயனடைவதற்காக மகளிர் உரிமை தொகை திட்ட விதிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தளர்த்தியுள்ளார். தளர்த்தப்பட்ட விதிகளின்படி அரசு மானியத்தில் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்களுக்கும் இனி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும், அதேபோல முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களில் தகுதியானவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்றும், மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கான பணிகளை வருவாய்த்துறை மேற்கொண்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகைக்காக 28 லட்சம் பெண்கள் புதிதாக விண்ணப்பித்துள்ளனர். மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த 28 லட்சம் பேரில் தகுதியான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 2024-25ஆம் ஆண்டிற்கான போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்க தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், போனஸ் சட்டத்தின் கீழ் வரும் கூட்டுறவு சங்கங்களின் ஒதுக்கப்படக்கூடிய உபரி தொகையை கணக்கில் கொண்டு அச்சகங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 20% வரை போனஸ் வழங்கப்படும் என்றும், உபரி தொகை இல்லாமல் உள்ள சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் தீபாவளி பண்டிகையினை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக 10% போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என்றும், போனஸ் சட்டத்தின் கீழ் வராத நிகர லாபம் ஈட்டும் சங்கங்களின் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 20% வரை போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என்றும், இதன்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் 44,081 பயனாளிகளுக்கும் ரூபாய் 44 கோடியே 11 லட்சம் போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்கப்பட உள்ளது என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் பேருந்து நிலையங்களுக்கு பயணிகள் எளிதாக செல்ல கூடுதலாக சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கும் இயக்கப்படும் பேருந்துகள் கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரம் பேருந்து நிலையங்களிலிருந்து புறப்படும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பேருந்து நிலையங்களுக்கு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பயணிகள் செல்வதற்கு ஏற்ற வகையில் கூடுதலாக சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இன்று முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 3 பேருந்து நிலையங்களுக்கும் மாநகர பேருந்துகள் ஏற்கனவே இயக்கப்பட்டு வருகின்றனர். எனினும் எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியூர் பயணிகள் 3 பேருந்து நிலையங்களுக்கு எளிதாக செல்ல வெளி மாவட்ட நீண்ட தூர பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதலாக 275 சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இன்று முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்கள் இயக்கப்பட உள்ளது என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் உள்ளவர்களே தமிழ்நாட்டின் பள்ளிக் கல்வித்துறையை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள் என்று, இது திமுகவிற்கு மட்டும் பெருமை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு பெருமை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம் தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி என் பள்ளி என் பெருமை என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற 70 மாணவ மாணவிகளுக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கல்வி சார்ந்த பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது என்றும், ஒன்றிய அரசை தமிழ்நாட்டின் கல்வித்துறையை பாராட்டுவதாகவும், உலகின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் உள்ளவர்களை தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறையை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் வெளிநாடு பல்கலைக்கழகத்தில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் உரையாற்றுகிறார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உரையாற்றுகிறார். இந்நிலையில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உரையாற்றுகின்றனர் என ஒன்றிய அரசே தெரிவிக்கும் நிலையில்
இது திமுகவிற்கு மட்டும் பெருமை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே பெருமை என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து அமைச்சர் மூப்பே சாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பள்ளி குழந்தைகளுக்காக பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என்றும், முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் பின்பற்றுவதாகவும், மற்ற நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறையை திரும்பி பார்க்கிறார்கள் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். நாடுகளுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்களே, அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்லாம் கூட கேட்டுருக்காங்க. ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு டிக்டேட் பண்ணுறது மட்டும் பாடம் கிடையாது, அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து ஒரு இன்ட்ராக்டிவ் மெத்தடில் பாடம் நடத்திட வேண்டும் என்று எங்களோட ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள், ஏன்னா அங்கே அடுத்த மேக்ஸிமம் அவங்க சொன்னதே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கருத்துக்கள், பொருளாதாரம் சார்ந்து நாங்கள் எப்படி உயர்ந்திருக்கின்றோம், எஜுகேஷன் நாங்கள் எப்படி உயர்ந்திருக்கணும், அதை எப்படி ஒன்றிய அரசே பாராட்டுகிறதெல்லாம் எப்படி சொல்லும்பொழுது அதை அவங்களே அக்செப்ட் பண்ணுகின்ற விதமாக, ஏன்னா சமீபத்தில் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த பெரியாருடைய அந்த புகைப்படத்தையும் அங்கே திறந்து வைத்திருந்தார். அதை அக்செப்ட் பண்ணது எஸ் வி ஆல்சோ நோ தமிழ்நாடு இஸ் டூயிங் வண்டர்ஃபுல் இன் ஆல் தி ஃபீல்ட்ஸ் அப்படின்னு அவங்களே அவங்க ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மூலமே அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரே சொல்கிறதுங்கிறது இவ்வளோ எங்களுக்கான ஒரு பேர் நினச்சி பாருங்களேன். ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஃபஸ்ட்டு போயிட்டு வரார் ஆக்ஸ்ஃபோர்டுக்கு, அதன் பிறகு நம்முடைய முதலமைச்சர் அங்கே சென்று ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் பிடிஆர் அண்ணன் அங்கே சென்று உரையாற்றிருக்கார். நம்முடைய எம்பி நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் கேம்பிரிட்ஜில் போய் பேசிட்டு வந்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனுப்பி வைக்கிறார் என்று சொன்னால், அங்கே இருக்கிறவருடைய பார்வை தமிழ்நாடு மீது எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்க்கணும். அங்கே இருக்கின்ற ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாலும் பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கின்ற மாணவர்களாக பார்க்கும்போது அது என்ன தமிழ்நாடை சார்ந்திருக்கிற மட்டும் இத்தனை பேர் தொடர்ச்சியாக வருகிறார்கள், இங்கே பல்வேறு கருத்துக்களை அறிவு சார்ந்த கருத்துக்களை சொல்லிவிட்டு போகிறார்கள் என்று சொல்லும்போது அதுவும் நமக்கான பெருமை தான். பெருமை என்பது ஏதோ திமுகவுக்கான பெருமைகளை கடந்து ஒட்டுமொத்த தமிழினத்திற்கான ஒரு பெருமையை பறைசாற்றி விட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதுதான் பெருமை சொல்லுவேன். மெக்சிகோவில் ஏற்பட்ட புயல் மழையில் 1,00,000 வீடுகள் சேதமடைந்துள்ளனர். 130 பேர் உயிரிழந்தனர். மெக்சிகோ நாட்டின் ஆண்டுதோறும் பசிபிக் பெருங்கடலில் தோன்றும் புயலால் பெரும் பாதிப்புகள் ஏற்படும். இந்த நிலையில் நாட்டின் ஆண்டில் பிரிசில்லா மற்றும் ரேமண்ட் என 2 புயல்கள் தாக்கின. இதனால் ஹிடால்கோ, புபேல்லா உள்ளிட்ட கடலோர மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இரு புயல்களால் கனமழை, வெள்ளம் ஏற்பட்டது. கடந்த 4 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் சில பகுதிகளில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டன. பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் மின்கம்பங்கள், மரங்கள் ஆகியவை முறிந்தன. இதனால் மின் விநியோகம் தடைப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இந்நிலையில் ஹிடால்கோ மாகாணத்தில் கனமழைக்கு 66 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 60 பேர் காணாமல் போகியுள்ளனர். அவர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதேபோன்று வெராகுரூஸ் மாகாணமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் 29 பேர் உயிரிழந்தனர். 18 பேரை காணவில்லை என தகவல் தெரிவிக்கின்றது. 2026ஆம் ஆண்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று ஒரத்த நாட்டில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் சாலைகளில் நெல்லை கொட்டி வைத்து பல நாட்களாக நெல்லுடன் விவசாயிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உடனடியாக நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாட்டில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் காமராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தற்போதுள்ள காலநிலையில் 17% நெல்லின் ஈரப்பதம் இருக்காது என்பதால் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி தமிழக அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், தமிழக அரசின் முறையான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் 2026ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது எனவும், விவசாயிகளை பார்க்காத திமுக அரசு மீண்டும் எப்படி ஆட்சி அமைக்கும் என கேள்வி எழுப்பினார். இந்த காலங்களில் 20க்கு குறைவாக 20, 21, 22 என்கிற அளவிலே தான் மாய்ச்சல் இருக்கும். 22 வரை ஈரப்பதம் உடனடியாக கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதிமுக ஆட்சியை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது.
எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் 2027 அல்ல 26 எடப்பாடியார் முதலமைச்சர் என்பது இங்கே விவசாயிகள் சந்தில் நிற்கிறாங்களே, அவர்களை பார்க்காத அரசு மறுபடியும் வர முடியுமா? அதைத்தான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். தூத்துக்குடி மாநகரை ஒட்டிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலைகளில் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் மற்றும் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடியில் புதிய தமிழகம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாநகரை ஒட்டிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலைகளில் தேவேந்திர குல வேளாளர்கள் இளைஞர்கள் மற்றும் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும், பொட்டாலூரணி கிராமத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் மீன்கழிவு ஆலைகளை நிரந்தரமாக மூட வேண்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும், புதியம்புத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முத்துப்பேட்டை பைனான்ஸ் மூலம் மோசடி செய்யப்பட்ட 3000 சவரன் தங்க நகைகளை மீட்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் தொடர்பாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவிக்கையில், தொழில், வணிகம், கல்வி, மருத்துவ ரீதியாக பல வருடங்களாக பின்தங்கி இருக்கிறது. எனவேதான் தென் தமிழகத்தில் முதற்கட்டமாக தொழிற்சாலைகளை இங்கே துவக்க வேண்டும். குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்களால் தொடங்கப்படக்கூடிய தொழிற்சாலைகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியிலே தொடங்கப்படுகின்றன. எனவே இங்கே இருக்கக்கூடிய தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்காக அவர்கள் இடம்பெயர வேண்டிய அவல்நிலை இருக்கிறது என்று நாங்கள் தொடர்ந்து கடந்த 30 ஆண்டு காலமாக போராடி வருகிறோம். இப்பொழுது ஒரு சில தொழிற்சாலைகள் இங்கே வருகின்றன. குறிப்பாக தூத்துக்குடியில் அண்மையில் வின்ஃபாஸ்ட் என்ற ஒரு தொழிற்சாலை, கார் தொழிற்சாலை 4000 கோடியில் துவக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போல் ஒரிசா அல்லாய் ஸ்டீல் ஒரு கம்பெனி, அதேபோல் இன்டர்ஸ்நாக் கேஷ்யூ கம்பெனி மீனாட்சிப்பட்டியில், கோஸ்டல் எனர்ஜி கம்பெனி, அதே போல் கிழக்கு கடற்கரையோரத்தில் மகா சிமெண்ட் உள்ளிட்ட பெரிய நிறுவனங்கள் அண்மை காலமாக தூத்துக்குடியிலே துவங்கப்பட்டிருக்கின்றன. லால்பேட்டை பேரூராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமில் பொதுமக்கள் பங்கேற்று மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்த லால்பேட்டை பேரூராட்சி சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு வட்டாட்சியர் பிரகாஷ் தலைமை தங்கினார். பேரூராட்சி செயல் அலுவலர் தங்கவேல், பேரூராட்சி மன்ற தலைவர் ஃபாத்திமா ஹாரிஸ், துணைத் தலைவர் அன்வர் சதாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் லால்பேட்டை பேரூராட்சியில் 9வது வார்டு முதல் 15வது வார்டு வரையில் வசித்து வரும் பொதுமக்கள் பங்கேற்று மகளிர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, கலைஞர் காப்பீடு, வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். முகாமில் பங்கேற்ற துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் அளித்த மனுக்களை பரிசீலனை செய்தனர். முகாமில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஜாகீர், முகமது, அன்வர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் சுகாதார மேற்பார்வையாளர் பாபு நன்றி தெரிவித்தார். வந்தவாசி அரசு மருத்துவமனை அருகே பயணியர் புதிய நிழற்குடையை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மேல்மருவத்தூர் நெடுஞ்சாலையில் வந்தவாசி அரசு மருத்துவமனையின் திறப்பு விழாவில் பங்கேற்க வந்த ஆன்மீக மக்கள் தொண்டு அமைப்பின் நிறுவன தலைவர் அன்பழகனிடம் புதிதாக பயணியர் நிழற்குடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்ததன் அடிப்படையில் வந்தவாசி அரசு மருத்துவமனை அருகே புதிய பயணியர் நிழற்குடை கட்டப்பட்டது. இதையடுத்து அதன் திறப்பு விழா முன்னாள் வந்தவாசி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு தலைமை குழு உறுப்பினர்கள் செல்வம், ARS ராஜா முன்னிலை வகித்தார். ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கத்தின் வடமேற்கு பகுதி உயர்மட்ட குழு உறுப்பினர் பிருதூர் பாபு அனைவரையும் வரவேற்றார். முன்னாள் வந்தவாசி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை பயணியர் நிழற்குடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் வந்தவாசி நகரமன்ற தலைவர் ஜலால், ஆதிபராசக்தி மக்கள் தொண்டு இயக்க தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் சதீஷ், சுந்தரம், நகரமன்ற உறுப்பினர் நாகூர் மீரான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தஞ்சையில் செயல்படும் ஜோதி அறக்கட்டளை நிறுவனத்தை சார்ந்தவர்கள்
தூய்மை பணியாளர்களை வாகனத்தில் ஜவுளி கடைக்கு அழைத்து சென்று புத்தாடைகளை வாங்கி கொடுத்து மகிழ்வித்தனர். தஞ்சை மாவட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், டெங்கு கொசு ஒழிப்பாளர்கள், அலுவலக உதவியாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் அனைத்து ஊராட்சிகளிலும் காலையில் இருந்து மாலை வரை தூய்மை பணியை மேற்கொண்டு வரும் தூய்மை பணியாளர்களாகிய உங்களை நாங்கள் பார்த்துக்காம யார் பார்த்து கொள்வார்கள் என கூறி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தஞ்சையில் செயல்பட்டு வரும் ஜோதி அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் விலார் மற்றும் நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை தனி வாகனத்தில் ஜவுளி கடைக்கு அழைத்து சென்று அவர்கள் விரும்பும் புத்தாடைகளை வாங்கி கொடுத்து மகிழ்வித்தனர். இந்நிலையில் கண்ணீர் கழகாக எங்களின் பிள்ளைகள் எப்போதும் விலையுயர்ந்த ஆடைகளை அணிவார்கள், ஏங்கிக் கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை ஜவுளி கடைக்கு வாகனத்தில் அழைத்து சென்று புத்தாடைகளை வாங்கி கொடுத்த ஜோதி அறக்கட்டளை நிறுவனத்திற்கு தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். நாங்க எல்லாருமே தூய்மை பணியாளர்கள். இது நாங்க நாஞ்சிக்கோட்டை, வில்லாறு இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வந்திருக்கோம். எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு தான் வந்திருப்போம். இந்த ஜோதி அறக்கட்டளை மூலமா நாங்க ஒரு இடமா கேங் பண்ணி அவங்கள எங்களுக்கு முதல் மரியாதை செஞ்சிருக்காங்க. எப்படின்னா பொட்டு, பூ, குங்குமம், சந்தனம், பன்னீர் இதெல்லாம் எங்களை வரவேற்று இங்க இருந்து எங்களை ஒரு வேன் மூலியமா கூட்டிட்டு ஒரு துணிக்கடையில எங்களை எல்லாருக்குமே பர்ச்சேசிங் பண்றதுக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி யாருமே இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே கிடையாது. மெயினா எங்களை என்கரேஜ்மெண்ட்டுக்காண்டி தூய்மை தெய்வங்கள்னு யாருமே சொன்னதும் கிடையாது. இந்த ஜோதி அறக்கட்டளை தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு சொல்லியிருக்கு. இதுவே எங்களுக்கு பெருமையா இருக்கு. நாங்க செங்கம் அடுத்த சென்ன சமுத்திரத்தில் குடும்ப பிரச்சனையால் 2 ஆண் குழந்தைகளுடன் தாய் கிணற்றில் குதித்து உயிர் மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சென்ன சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் மனைவி கௌரி என்பவர் அதே பகுதியில் உள்ள செங்கல் சூளையில் கூலி வேலை செய்து வந்தார். இந்நிலையில் வெங்கடேசன் தினமும் குடித்துவிட்டு மது போதையில் வீட்டிற்கு வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் மனமுடைந்த கௌரி தனது 2 ஆண் குழந்தைகளான கிஷோர், தேவேஷ் ஆகியோருடன் கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொண்டார். இதுகுறித்து கிராம மக்கள் செங்கம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் கிணற்றில் இறங்கி நீண்ட நேரத்திற்கு பின்னர் கௌரி மற்றும் 2 குழந்தைகளையும் சடலமாக மீட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் மூவரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் பகுதியில் பூங்கா இடத்தை சிறிது சிறிதாக சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் காணாமல் போன பூங்காவை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி தொண்டன் இயக்கத்தினர் ஸ்டார்ச் லைட் அடித்து பூங்காவை தேடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் நகராட்சியாக இருந்தபோது திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் பகுதியில் கேசவன் பூங்கா ஒன்று இருந்ததாகவும் அங்கு காலை நேரங்களில் தூய்மை பணியாளர்களை பணிக்கு பிரித்து அனுப்பும் பணி நடைபெற்று வந்ததாகவும் மாலை நேரங்களில் பூங்காவாக செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் ஒரு சிலர் பூங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து விட்டதால் பூங்கா இருந்ததற்கான அடையாளமே தெரியாத நிலையில் தொண்டான் இயக்க தலைவர் சுப்பிரமணியன் பூங்காவை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என திருவொற்றியூர் நகராட்சியாக இருந்தபோது மாநகராட்சியாக மாறிய போதும் பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்தார். இதனால் தொண்டர் இயக்க தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி தேரடியில் இருந்து டார்ச் லைட்டை அடித்தபடி பேரணியாக சென்று பூங்கா காணாமல் போன இடத்தில் டார்ச் லைட் அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்று அலுவலகம் முன்பு டார்ச் லைட் பிடித்தபடி உடனடியாக பூங்காவை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே மாநகராட்சியில் அமர்ந்து ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது டார்ச் லைட் அடித்து தொண்டர் இயக்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடனடியாக பூங்காவை மீட்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என தொண்டர் இயக்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். திருவொற்றியூர் நகராட்சியில் கவுன்சிலராக 1996லேருந்து 2001 வரை கவுன்சிலராக இருந்தேன். தொடர்ந்து 10 வருஷம் கவுன்சிலராக இருந்தேன். 2006 வரையும் 10 வருஷம் கவுன்சிலராக இருக்கும்போது கேசவன் பூங்கான்னு ஒரு பூங்கா இருந்துச்சு.
எல்லையம்மன் கோயில் பக்கத்தில். அந்த கேசவன் பூங்காவில் உட்காந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் அட்டண்டன்ஸ் எடுப்போம். நகராட்சி பணியாளர்களுக்கு அது அட்டண்டன்ஸ் எடுக்கிற இடம். அந்த துப்புரவு தொழிலாளர் அட்டண்டன்ஸ் எடுக்கிற இடத்துல பூங்கா இருந்த இடத்துல ஒரு டிவி உண்டு. அந்த காலத்தில் டிவி உண்டு. அந்த டிவியை வச்சு பொதுமக்கள் அந்த காலத்தில் டிவி பார்த்தாங்க. பூங்காவில் செடி கொடிகள்லாம் இருந்துச்சு. ஒரு மக்கள் பூங்காவை உபயோகித்தாங்க, அனுபவித்தாங்க. இப்போ அந்த பூங்காவை 2021 தனியார் ஒருத்தருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் 2021 இதே கார்ப்பரேஷன் அதிகாரி என்ஜினியர் கையெழுத்து போட்டு எனக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. இது நகராட்சிக்கு சொந்தமான இடம்னு சொல்லிக்கிட்டு. நகராட்சிக்கு சொந்தமான இடத்த எப்படி தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்தாங்கங்கிறது தெரியவில்லை. அது அவங்களுக்கே வெளிச்சம். அதனால் 3 மாதத்துக்கு முன்னால் அதே மாநகராட்சி அலுவலகத்தில் ஒப்பாரி போராட்டம் நடத்தினோம். இதோ பண்ணிடுறோம், அதை எடுத்துடுறோம், முடிச்சிடுறோம், தாசில்தாருக்கு அனுப்பியிருக்கோன்றாங்க. அங்கே வந்து அனுப்பியிருக்கோங்க, இப்படி இழுத்து வச்சிட்டாங்க. மறுபடியும் நேற்று கூட தாசில்தார் வந்து பார்த்துட்டு இன்னொரு 2 நாள் இருக்க அவர் டைம் கேட்டிருக்காரு. நாங்கள் அவர் பேப்பர் கொடுக்கணும். உடனே கொடுத்து உடனே பார்க்க வேண்டியது தானே. அவங்க செயல்படலை. துரிதமாக செயல்படணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஜனநாயக ரீதியில் டார்ச் அடித்து அது தேடும் போராட்டம் நடத்தணும் இன்றைக்கு தொண்டர் இயக்கம் சார்பாக. சென்னை வானகரம் அருகே கீழே கிடந்த 6 சவரன் தங்க நகையை பத்திரமாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தாய் மற்றும் மகனுக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். சென்னை வானகரம் அடுத்த திருவேற்காட்டில் உள்ள ராஜாங்குப்பத்தைச் சேர்ந்த பவானி என்பவர் தனது வீட்டின் அருகே உள்ள பூங்காவில் மாலை நடைபயிற்சி செய்தபோது கீழே 6 சவரன் தங்க நகையை கண்டெடுத்தார். அந்த தங்க நகையை கேட்டு யாரும் வராததால் பவானி தனது மகன் அக்பர் பாஷாவுடன் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று தங்க நகையை ஒப்படைத்தார். காவல்துறையினர் உடனே நகையை பறிகொடுத்த நபர்களை போன் செய்து வரவழைத்தார். இதையடுத்து நகையை பறிகொடுத்தவர்கள் காவல் நிலையத்திற்கு வந்தபோது தாயும் மகனும் 6 சவரன் தங்க நகையை ஒப்படைத்தனர். அதன் பின்னர் தாய் மகன் இருவரது செயலையும் காவல்துறையினர் வெகுவாக பாராட்டி மகிழ்ச்சி தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருப்பூரிலிருந்து வட மாநிலம் செல்லும் ரயில்களில் அதிகப்படியாக வட மாநிலத்தவர்கள் திரண்டதால் ரயில்வே நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாடுகளை விதித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பின்னலாடை ஏற்றுமதி நகரமான திருப்பூர் மாநகரில் அதிக அளவிலான வெளி மாவட்ட தொழிலாளர்கள் மற்றும் வெளி மாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கேரளா எர்ணாகுளத்திலிருந்து கோவை, திருப்பூர், சேலம் வழியாக டாடா நகர் வரை செல்லும் ரயிலிலும், கேரள மாநிலம் அளப்பையில் இருந்து கோவை, திருப்பூர், சென்னை வழியாக ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் வரை செல்லும் ரயிலிலும் பயணிப்பதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்தில் பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் அதிக அளவில் திரண்டனர். அப்போது ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை விதித்து ஒலிபெருக்கியின் மூலம் மோப்பநாய் உதவியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மாணவர் தினத்தை முன்னிட்டு ஐஜேகே கட்சி சார்பில் கொடைக்கானலில் செயல்படும் புனித தெரசால் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செயல்படும் புனித தெரசால் பள்ளியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மாணவர் தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஐஜேகே கட்சியின் சார்பில் கட்சியின் மாவட்ட தலைவர் திலீபன், துணைத் தலைவர் ஜோஸ்வா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் இந்தியா முழுவதும் ஆண்டுக்கு 1 லட்சம் மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணியை தொடங்கி வைத்த நிலையில் புனித தெரசால் பள்ளி மாணவ மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் அப்துல் கலாம் பிறந்த நாள் அன்று தானாகவே முன்வந்து மரக்கன்றுகளை நடவு செய்து வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் மாணவர்கள் கலந்து கொண்டு 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். டாக்டர் இளையவேந்தர் மற்றும் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் வழியில் இன்று மாணவர் தினம், அதாவது இந்த உலக மாணவர் தினமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் புனித அன்னை தெரசா மேல் பள்ளியில் நாங்கள் மரக்கன்று நட்டு இருக்கை காப்போம் என்ற ஒரு முறையில் மரக்கன்று நட்டிருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எங்களோட கட்சியின் ஒரு பிரதான கொள்கையாக வச்சு இயற்கையை காப்பதற்காக நாங்கள் இந்த மரக்கன்று நடும் ஒரு விழாவை நாங்கள் நடத்தி வந்துட்டு இருக்கோம். மாதந்தோறும் வருடந்தோறும் நாங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கோம். இன்று 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இங்கே நட்டு இயற்கை வளத்தை காப்பதற்காக நாங்கள் அனைவரும் முன் வந்திருக்கிறோம். இது இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக
தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியார் மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் செயல்படும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடலூர் மாவட்ட அளவில் பாரதியார் மற்றும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு தொழுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி சார்பில் மேசை பந்து, பூபந்து உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் உடற்கல்வி ஆசிரியர்கள் அருள் ராஜா, ராஜசோழன், மனோகர், பிரகாசம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உடற்கல்வி அலுவலர் ராஜமாணிக்கம், விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வினோத்குமார், தொழுத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சிவராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவங்கி வைத்தனர். மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் விளையாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுக்கோட்டையில் இருந்து கிளாம்பாக்கம் நோக்கி வந்த அரசு பேருந்து மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 5க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலிருந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாலப்பணிகள் நடைபெற்று வருகிறது. குறுகிய சாலையாக உள்ளதால் வாகனங்கள் மெதுவாக செல்கின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டையில் இருந்து சென்னை கிளாம்பாக்கம் நோக்கி வந்த அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் தடுப்புகளை இடித்துவிட்டு மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. பேருந்தின் முன்பக்கம் சேதமான நிலையில் பேருந்தில் பயணம் செய்த 5க்கும் மேற்பட்டோர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு விபத்து குறித்து மதுராந்தகம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேப்பூர் அருகே உள்ள நாரையூரில் செயல்படும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்துள்ள நாரையூரில் செயல்படும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உலக உணவு தினத்தை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் உணவு திருவிழா நடைபெற்றது. 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் உணவு திருவிழாவில் பங்கேற்று 300க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகளை தயார் செய்து கண்காட்சியில் காட்சிப்படுத்தினர். உணவு விழாவில் கம்பு, கேழ்வரகு, சாமை போன்ற சிறுதானிய உணவுகள் மற்றும் நாட்டு காய்கறிகளின் மூலம் தயாரிக்கப்பட்ட பல உணவுகளும் இடம்பெற்றன. உணவு திருவிழாவில் பங்கேற்றவர்களிடம் பாரம்பரிய உணவு குறித்து மாணவர்கள் விளக்கம் அளித்தனர். உணவு திருவிழாவில் பள்ளியின் தாளாளர் கதிரவன், துணை தாளாளர் அவினாஷ், பள்ளி முதல்வர் செந்தில்குமார், துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் இந்த விழிப்புணர்வு முயற்சியை பாராட்டினர். திண்டிவனத்தில் காட்டு நாயக்கன் பழங்குடியினர் ஜனநாயக சீர்திருத்த சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் பகுதியில் தமிழ்நாடு காட்டு நாயக்கன் பழங்குடியினர் ஜனநாயக சீர்திருத்த சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் கொளஞ்சியப்பன், திண்டிவனம் கோட்ட தலைவர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் காட்டு நாயக்கன் மக்களின் சீர்திருத்தங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக சங்க பெயர் பலகை திறக்கப்பட்டது. இதில் கௌரவ தலைவர் குப்புசாமி, பொருளாளர் மாரியப்பன், கிளை தலைவர் அப்பு, துணைத் தலைவர் பாபு, செயலாளர் முருகன், துணைச் செயலாளர் சிலம்பரசன், ஒருங்கிணைப்பாளர் மதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்த முயற்சி செய்த RSS மற்றும் பாஜக சங் பரிவாரா கும்பலை கண்டித்து மதுரையில் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்த முயற்சி செய்த RSS மற்றும் பாஜக சங் பரிவாரா கும்பலை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வாயிலும் மாவட்ட நீதிமன்றம் முன்பும் சமத்துவ வழக்கறிஞர் வில்லவன் கோதை தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சங் பரிவாரா கும்பல் ராகேஷை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் பார்வேந்தன், சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சிறப்பு அழைப்பாளர் பசும்பொன் பாண்டியன் மற்றும் மாநில செயலாளர் வழக்கறிஞர் அணியினர் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஊத்துக்காடு பகுதியில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஊத்துக்காடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் ஒன்றிய அதிமுக செயலாளர் அக்ரி நாகராஜ் தலைமையில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு
வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு விடியா திமுக அரசின் உருட்டு திருட்டுக்களை பொதுமக்களிடையே எடுத்துக்காட்ட வேண்டும் என்றும் அதிமுகவின் 10 ஆண்டு கால சாதனைகளை விளக்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற பாடுபட வேண்டும் எனவும் வி. சோமசுந்தரம் நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப. கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் SSR சத்யா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொருளாளர்கள் வினோத், கோபிநாத், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சம்பத் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சுங்கச்சாவடியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்காததை கண்டித்து கந்தர்வக்கோட்டை அருகே ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பழைய கந்தர்வக்கோட்டை அருகே தஞ்சாவூர் புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் பணிபுரியும் 25 ஊழியர்களுக்கு சுங்கச்சாவடி நிறுவனம் போனஸ் வழங்காததை கண்டித்து பணிகளை புறக்கணித்து ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களின் ஆர்ப்பாட்டத்தால் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவ்வழியாக சென்ற வாகனங்கள் சுங்க கட்டணமின்றி சென்றது. இதையடுத்து காவல்துறையினரும் சுங்க நிர்வாகமும் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு ஊழியர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக இரவிலிருந்து காற்றுடன் கூடிய கனமழை பெய்வதின் காரணமாக காலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், பணிக்கு செல்லும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கருங்காலக்குடி, தெற்கு தெரு, சூரன்குண்டு, கீழையூர், தானியமங்கலம், நாவினிப்பட்டி, தும்பைப்பட்டி, கிடாரிப்பட்டி, அழகர் கோவில், திருவிதாவூர், வெள்ளலூர், அம்பலக்காரன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவிலிருந்து பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பள்ளி மாணவர்கள் மற்றும் அன்றாட பணிக்கு செல்லக்கூடியவர்கள் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய நிலையானது ஏற்பட்டது. திடீரென மழை பெய்ததின் காரணமாக மேலூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனால் சாலையோரம் வியாபாரிகளின் இயல்பு வாழ்க்கையானது பாதிப்படைந்தது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆந்திராவில் ரூபாய் 13,430 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மீது காலணி வீசிய சம்பவத்தில் ராகேஷ் கிஷோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி ஒப்புதல். அரசு மானியத்தில் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்களுக்கும் இனி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். சட்டசபையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு உத்தரவு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 3 பேருந்து நிலையங்களுக்கும் பயணிகள் எளிதாக செல்ல கூடுதல் சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. உலகின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் உள்ளவர்களே தமிழ்நாட்டின் பள்ளிக் கல்வித்துறையை புகழ்ந்து பேசுகிறார்கள். திமுகவிற்கு மட்டும் பெருமை அல்ல, தமிழ்நாட்டிற்கு பெருமை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம். மெக்சிகோவில் ஏற்பட்ட புயல் மழையில் 1 லட்சம் வீடுகள் சேதம், 130 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.